சீனா சென்ற வடகொரிய அதிபர் கூட போனது யாருன்னு பாருங்க. முதல் முறையாக கிம் ஜான் உன் செய்த விஷயம். வடகொரிய அதிபர் கிம் ஜான் உன் சீனாவிற்கு பயணம் மேற்கொண்டார். இந்த பயணத்தின் போது கிம் ஜான் உன் முதல் முறையாக தனது மகளையும் அழைத்துச் சென்றுள்ளார். இதனால் வடகொரியாவில் அடுத்த தலைவராக கிம் ஜான் உன் மகள் ஜூயேவே வரக்கூடும் என்றும், இதற்காக தயார்படுத்தவே கிம் தனது மகளை பொதுவெளியில் அதிகம் காட்டி வருகிறார் என்றும் சொல்லப்படுகின்றது. இரண்டாம் உலகப் போரில் ஜப்பான் சரணடைந்த தினத்தை சீனா ஒவ்வொரு ஆண்டும் வெற்றி தினமாக கொண்டாடி வருகின்றது. இந்த வெற்றி தின பேரணியில் சீனா தனது ஆயுத அணிவகுப்பை நடத்தும். இந்த நிகழ்ச்சியில் ரஷ்ய அதிபர் புதின், வடகொரிய அதிபர் கிம் ஜான் உன் உட்பட 26 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். சீன தலைநகர் பீஜிங்கில் உள்ள இந்த பேரணியில் பங்கேற்பதற்காக ரயிலில் கிம் ஜான் உன் பயணம் மேற்கொண்டார். நகரும் அரண்மனை என்று சொல்லும் அளவிற்கு அதிநவீன பாதுகாப்பு மற்றும் சொகுசு வசதிகள் இந்த ரயிலில் உள்ளன. 60 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே இந்த ரயிலில் பயணித்து கிம் ஜான் உன் சீனாவை சென்றடைந்தார். சீனாவிற்கு தனது மகளையும் முதல் முறையாக கிம் ஜான் உன் அழைத்துச் சென்றுள்ளார். இதனால் வடகொரியாவில் அடுத்த தலைவராக கிம் ஜான் உன் மகளே வரக்கூடும் என்றும், இதற்காக தயார்படுத்தவே கிம் தனது மகளை பொதுவெளியில் அதிகம் காட்டி வருகிறார் என்றும் சொல்லப்படுகின்றது. இதற்கு முன்பாக கடந்த 2022ஆம் ஆண்டு ஏவுகணை பரிசோதனையை நேரில் காண்பதற்கு தனது மகளை கிம் ஜான் உன் அழைத்துச் சென்றிருந்தார். அதன் பிறகு அவ்வப்போது வடகொரியாவில் பொது நிகழ்ச்சிகளிலும் கிம் ஜான் உன் மகள் தோன்றினாலும் வெளிநாட்டிற்கு அழைத்துச் செல்வது இதுவே முதல் முறையாகும். ஜூயேவிற்கு 13 வயது இருக்கலாம் என்று தென்கொரிய புலனாய்வு நிறுவனங்கள் தெரிவித்துள்ளனர். வடகொரியாவில் போஸ்டல் ஸ்டாம்புகளில் அவரது புகைப்படம் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. ஜூயேவை அழைக்கும் வடகொரிய அதிபரின் மரியாதைக்குரிய மகள் என்ற மூத்த அதிகாரிகள் அழைப்பதாகவே, ஜூயேவை அழைக்கும் வடகொரிய அதிபரின் மரியாதைக்குரிய மகள் என்றே மூத்த அதிகாரிகள் அழைப்பதாக சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன. மரியாதைக்குரிய என்ற வார்த்தையானது வடகொரியாவில் உயர்மட்ட தலைவர்களுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாகும். கிம் ஜான் உன் மகள் பற்றி பொதுவெளியில் அதிகம் தகவல்கள் இல்லை என்றாலும், அண்டை நாடும் வடகொரியாவுடன் தீரா பகையை கொண்டுள்ள நாடுமான தென்கொரிய உளவு அமைப்புகள் சில தகவல்களை பகிர்ந்துள்ளன. இதன்படி கிம் ஜான் உன் மகள் வீட்டுப் பள்ளியில் படித்து வருவதாகவும், நீச்சல், குதிரை பயணம் போன்றவற்றில் அதிக ஆர்வம் காட்டுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிம் ஜான் உன் தனது வெளிநாடு பயணங்களுக்கு பெரும்பாலும் ரயிலில் செல்வதையே விரும்புகிறார். கடந்த 2018ஆம் ஆண்டு சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திக்க கிம் ஜான் உன் சென்றார். வடகொரியாவில் அதிகாரமிக்க பொறுப்புக்கு வந்த பிறகு அவரது முதல் வெளிநாட்டு பயணம் இதுவே ஆகும்.